கனமழை காரணமாக திருவாரூர் மாவட்டத்தில் 10,000 ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த சம்பா நெற்பயிர்கள் சேதமடைந்ததால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். விவரங்களை செய்தியாளர் ராஜசேகரிடம் கேட்கலாம். ராஜசேகர், தற்போது விவசாயிகள் என்ன கூறுகிறார்கள்? சிவரஞ்சனி, வடகிழக்கு பருவமழை தொடங்கியதிலிருந்து திருவாரூர் மாவட்டத்துல கடந்த 10 நாட்களுக்கும் மேலாக விட்டு கனமழை பெய்து வந்தது. இந்த நிலையில நேற்று முன்தினம் இரவு தொடங்கிய மழை நேற்று இரவு வரை திருவாரூர் மாவட்டம் முழுவதும் நீடித்தது. அதிகபட்சமாக நீடாமங்கலத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் 9 சென்டிமீட்டர் மழையளவும், அதே போன்று குடவாசலில் 6 சென்டிமீட்டர் மழையளவும், திருவாரூரில் 5 சென்டிமீட்டர் மழையளவும் பதிவாகி இருக்கிறது. இந்த நிலையில திருவாரூர் மாவட்டத்தில் இந்த ஆண்டு 1,20,000 ஏக்கர் பரப்பளவுள்ள சம்பா நெல் சாகுபடி பணிகள்ல விவசாயிகள் ஈடுபட்டு வர்றாங்க. இதுல 35 to 40 நாட்களான இளம் சம்பா நெல் பயிர்கள் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையின் காரணமாக முற்றிலுமாக மழை நீர்ல மூழ்கி இருக்கிறது. நாம தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிற இடம் பாத்தீங்கன்னா திருவாரூர் மாவட்டம் குடவாசல் அருகே தேங்காலிபுரம் கிராமம். இந்த பகுதி மட்டும் இல்லாமல் சேலம், தூத்துக்குடி, முடிகொண்டான், அதே போல கொல்லுமாங்குடி உள்ளிட்ட மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் 35 to 40 நாட்களான இந்த இளம் சம்பா நெல் பயிர்கள் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையின் காரணமாக சுமார் 10,000 ஏக்கர் நெல் பயிர்கள் மழை நீர்ல மூழ்கி இருக்கிறது. இந்த பயிர்கள் அனைத்தும் அழுக தொடங்கியுள்ளதால் விவசாயிகள் மிகப்பெரிய அளவில் வேதனை அடைந்திருக்கிறார்கள். ஒரு ஏக்கருக்கு 10,000 ரூபாய் செலவு செய்துள்ள நிலையில இந்த பயிர்களை காப்பாற்ற முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. உடனடியாக வேளாண் துறை மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் பாதிக்கப்பட்ட விவசாய நிலங்களுக்கு நேரடியாக சென்று கணக்கெடுப்பு நடத்தி விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்திருக்காங்க. சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜசேகர். தஞ்சாவூர் மாவட்டம் பூதலூர் பகுதியில் அறுவடைக்கு தயாராக இருந்த குறுவை நெற்பயிர்கள் மழைநீர் தேங்கியதால் சாய்ந்துள்ளன. கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் குருநாதனிடம் கேட்கலாம். குருநாதன், விவரங்கள். சிவரஞ்சினி, தஞ்சாவூர் மாவட்டத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் 800 மில்லிமீட்டர் அளவிற்கு கனமழை என்பது பதிவாகியுள்ளது. இந்த தொடர் கனமழை காரணமாக பல்வேறு பகுதிகளில் அறுவடைக்கு தயாராக இருந்த குறுவை பயிர்கள் முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக தஞ்சாவூர் மாவட்டம் பூதலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் மட்டும் சுமார் 2,000 ஏக்கர் பரப்பளவில் அறுவடை செய்ய வேண்டிய குறுவை பயிர்கள் மழை நீரில் மூழ்கி விளைநிலத்திலே சாய்ந்து அழுக தொடங்கிவிட்டுள்ளது. இதனால் பயிர்களை அறுவடை செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். ஏக்கருக்கு 30,000 வரை செலவு செய்து அறுவடை செய்து லாபம் பார்க்க வேண்டிய நேரத்தில் பயிர்கள் அனைத்தும் மழைநீரில் சாய்ந்து அழுக தொடங்கிவிட்டதால் இனிமேல் இந்த பயிர்களை அறுவடை கூட செய்ய முடியாது என தெரிவிக்கின்றனர். இதனால் அறுவடை இயந்திரத்தின் கூடுதல் செலவு ஏற்பட்டு தங்களுடைய கை காசை போட்டுதான் மேற்கொண்டு செலவு செய்ய வேண்டும். எனவே இந்த பயிர்களை இனிமேல் காப்பாற்றவே முடியாது என அவர்கள் தெரிவிக்கின்றனர். மேலும் அறுவடை செய்தாலும் நெல்லின் ஈரப்பதம் அதிகமாக இருப்பதால் நெல் கொள்முதல் நிலையங்களில் கொள்முதல் செய்ய மாட்டார்கள் என விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். எனவே பாதிக்கப்பட்ட பகுதிகளை வேளாண் அதிகாரிகள் கணக்கீடு செய்து உரிய இழப்பீடு வழங்க வேண்டும். அதே போல் ஈரப்பதத்தோடு இருக்கும் நெல்லை வைத்து ஈரப்பதத்தை தளர்த்தி கொள்முதல் செய்ய வேண்டும் என அவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி குருநாதன். ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் கேம்பில் 2வது நாளாக மழைநீர் வழியாததால் மக்கள் அவதியடைந்துள்ளனர். அங்கு எடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகள் குறித்து செய்தியாளர் வீரகுமாரிடம் கேட்கலாம். வீரகுமார், என்ன நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றன? சிவரஞ்சனி, தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்கிய நாளில் இருந்து தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் கனமழையானது பெய்து வருகிறது. அதன் ஒரு பகுதியாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் 2 நாட்களாகவே கனமழையானது பெய்து வந்தது. இந்நிலையில் நேற்று முன்தினம் பெய்த கனமழையின் காரணமாக ராமேஸ்வரம், தங்கச்சிமடம், பாம்பன் உள்ளிட்ட மண்டபம் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது. மண்டபம் கேம்ப் அருகே இருக்கக்கூடிய கலைஞர் நகர், 1வது தெரு, 2வது தெரு, மீனவர் காலனி உள்ளிட்ட பகுதிகளில் கனமழையின் காரணமாக தாழ்வான பகுதிகளாக காணப்படுவதன் காரணமாகவும் அதிக மழைநீர் தேங்கி சுமார் 100க்கும் மேற்பட்ட வீடுகள் நீர்களால் சூழப்பட்டது. இடுப்பளவிற்கு மேல் தண்ணீர்களால் சூழப்பட்ட காரணத்தினால் பொதுமக்கள் வெளியே வர முடியாத சூழல் ஏற்பட்டது. இந்நிலையில் மழை நின்றும் மழை நேற்று இரவு முதல் பெய்வதை நிறுத்திவிட்டது. அதன் ஒரு பகுதியாக இன்றும் மழை பெய்யாத நிலையிலும் மழைநீர் தேங்கியுள்ள பகுதிகளில் நீர் வடியாததால் அப்பகுதி மக்கள் வெளியே வர முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது. இது குறித்து அதிகாரிகளிடம் கேட்டபோது அப்பகுதி தாழ்வான பகுதியாக இருப்பதால் மழைநீர் தேங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை உள்ளது. அதற்காக அப்பகுதியில் கால்வாய்கள் வெட்டப்பட்டு 2 பெரிய ராட்சச பம்பு செட்டுகள் வைத்து மழைநீர் அகற்றப்பட்டு வருவதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். அப்பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் சுமார் 40க்கும் மேற்பட்டோர் அப்பகுதியில் உள்ள மழைநீர் நிவாரண முகாமில் வைக்கப்பட்டு அவர்களுக்கு உணவுகள் வழங்கப்பட்டு பாதுகாப்பான முறையில் அவர்கள் இருக்கப்பட்டுள்ளனர்.
வருவதாக தெரிவித்துள்ளனர். மேலும் அப்பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு உணவு பொட்டலங்கள் வழங்கப்பட்டு வருவதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். இன்று இல்லை நாளை 2 நாட்களுக்குள் அப்பகுதியில் உள்ள மழைநீர்கள் முழுவதுமாக வெளியேற்றப்படுவதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வீரகுமார்.